பல்ப் ஃபிக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ சொல்லப் போற இரவி படத்தோட டீட்டெயிலிங் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கார்த்திக் சுப்பராஜ் பல்ப் ஃபிக்ஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த சீனை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வின்சென்ட் வேகா கார்ல ஒருத்தனோட பேசிட்டு இருக்கும்போதே ஆக்சிடென்டலா சுற்றுவான். அதே மாதிரி வின்சென்ட் வேகா பாக்ஸர் கையால் ஆக்சிடென்ட்லாம் செத்துருப்பான். அந்த சீனை நல்லா கவனிச்சிங்கன்னா பிரெட் ஃப்ரை ஆகி பாப்பப் ஆகும். அதனால தான் பயத்தில் பாக்ஸர் ஆக்சிடென்ட்லாம் சுற்றுவான். இறைவில விஜேஎஸ்க்கு சுருணை ஏறி ப்ரொடியூசரை போட்டுருவான். அதே மாதிரி தான் எஜ்ஜே சூர்யாவுக்கும் சுருணை ஏறி விஜேஎஸை போட்டுருவான். மன்னிச்சு விட்டுருக்கலாமேப்பா, அப்படி சொல்லிதானே நீ என்ன கூட்டிகிட்டு வந்த. முடியலையே மாமா, தலைக்கு சுருணை ஏறிடுச்சு. பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. ஆண் நெடில், பெண் ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.